வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. டிசம்பர் 22. அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார், அவரவர் துன்பத்திற்கு அவரவர் காரணம் என்று. ஒரு கதை சொல்லட்டுமா? குளிர் நீரிலே நீந்தி கொண்டிருந்த நண்டு மீனவன் விரித்த வலையிலே விழுந்து சிக்கி அவனுடைய உலையிலே வேகும்போது நினைக்குமா, இவ்வளவு காலம் குளிர் நீரிலே கிடந்தோம், இப்போது இளம் சூடு எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று. அந்த சட்டி சூடு ஏற ஏறத்தான் தெரியும் அதற்கு முதலில் கிடைத்தது இன்பமில்லை, அது துன்பம் என்று. அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு எதுவும் இன்பம் போல் ஆரம்பிப்பது பின்னால் அதுவே துன்பமாக மாறுகிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால், லட்டு என்று எடுத்துக்கொள்வோம். அது லட்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உணவாக இருந்தாலும் சரி, அந்த உணவை உட்கொள்ளும் போது முதலில் இன்பமாகத்தான் இருக்கிறது. இன்பமாக இருக்கிறதே என்றெண்ணி மீண்டும் 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 அதை உண்ணும்போது ஒரு கட்டத்தில் அதுவே அஜீரணமாக, அதுவே வயிற்று தொல்லையாக மாறும்போது அந்த லட்டு தான், எது இன்பம் அளித்ததோ அதே லட்டு தான், எதை இன்பம் என்று நாம் உண்டோமோ அதே லட்டு தான் துன்பமாக மாறுகிறது அல்லவா? அதுதான். எனவே துன்பம் அதை உருவாக்கியது எல்லாமே அவனேதான், இன்பம் என்று நினைத்து. ஒருவன் ஒரு சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான். இழுக்க இழுக்க இன்பம் என்று ஒரு சிகரெட் என்பது 100 சிகரெட்டாக மாறுகிறது. ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் என்றெல்லாம் மாறிய பிறகு டாக்டர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ இனிமேல் ஒரு இழுத்தாலும் அதுதான் கடைசி இழுப்பு என்று சொல்லும்போது தான் தெரிகிறது, முதலில் ஒரு இழுப்பில் கிடைத்த இன்பம்தான் இன்றைக்கு துன்பமாக மாறியிருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவித்ததும் அவனேதான், இந்த துன்பத்தை அனுபவிப்பதும் அவனேதான். இதைத்தான் கணியன் பூங்கொன்றனார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டு போனார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன என்று சொன்னார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது தீதுக்கும் வந்த நன்மைக்கும் அவனே காரணம் என்பது மட்டுமல்ல, அந்த தீதினையும் நன்மையினும் அனுபவித்தலும் சரி, அந்த துன்பம் என்றால் அதை தணிப்பதற்கான வழியும் அவனிடத்திலே இருக்கிறது என்று மிக அற்புதமான உளவியலை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் கணியன் பூங்கொன்றனார். எனவே அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார், ஒரு வரைவிலக்கணம், துன்பம் என்பது துன்பம் அல்ல. உண்மையில் எந்த இன்பமும் அளவும் முறையும் மீறினால் அதுவே துன்பம் என்று வழிகாட்டுகிறார். எனவே எந்த இன்பத்தையும் ஒரு அளவோடு, அது சொத்தானாலும் சரி, சொத்து சேர்த்தலுக்கும் அது பொருந்தும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சொத்து சேர்த்தால் உன் சுதந்திரம் பறிபோகும் என்று சொல்கிறார் அருள் தந்தை அவர்கள். எனவே எதுவானாலும் அது நம் கையில் தான் இருக்கிறது, அது துன்பமாக மாற்றிக்கொள்வது. எனவே துன்பத்தை யாரோ தந்தார், எவரோ தந்தார் என்றெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் துன்பத்தை வருவித்துக் கொள்வதும் நாமே, அந்த துன்பத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் தகுதியும் திறமையும் நமக்கே உண்டு. பிறர் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லை என்று அருட்தந்தை சொல்வதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.